டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்ட் அதனுடைய ஆனுவல் பிளானர் தான். ஸோ இந்த ஆனுவல் பிளானர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா வருடம் டிஆர்பி தரப்புலேருந்து வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த வருடத்தில் என்னென்ன தேர்வுகள் வந்து டிஆர்பி மூலமாக நடத்த போகிறோம், அதில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத வந்து ஓரளவுக்கு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆல்மோஸ்ட் வந்து டென்டேட்டிவ் பிளானர் அப்படின்றது போடுறாங்க அப்படின்னா அதிலேருந்து 1-2 மாதங்களில் அந்த வேரியேஷனில் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. அதற்கான எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்துடும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ இந்த வருடம் 2025 இந்த வருடத்துக்கான டென்டேட்டிவ் பிளானர் அப்படின்றது இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன ஜாபு, என்னென்ன வேக்கன்ட் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து செட்டு, அதில் வந்து தேர்வு மார்ச்சில் நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி, இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த தேர்வுக்கு பர்டிகுலராக நம்ம ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, 232 காலி பணியிடங்கள் ஏப்ரலில் வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுலேயே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா, இதுக்கு வந்து ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்தது. 132 வேகன்ட்டு மேலே வந்து தேர்வு நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து மெட்டீரியல் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா, இதற்கான மெட்டீரியல்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. மே மந்தில் இதற்கான எக்ஸாம் நடைபெறும். ஸோ அதிலேயே வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா வாங்கிக்கலாம். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆல்ரெடி நோட்டிஃபைடு 4000 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜூலையில் தேர்வு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப், இதுக்கு வந்துட்டு ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரும். 180 ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு செப்டம்பரில் தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட், இந்த பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் 1915 வேக்கண்ட் நவம்பரில் தேர்வு நடைபெறும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு பிஜி அசிஸ்டண்ட் இதற்கும் வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இதற்கு வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2000 காலி பணியிடங்களை நெருங்கிடுச்சு. இதிலிருந்து காலி பணியிடங்களோட எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அடுத்து பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டிஇ 1205 வேக்கண்ட்டு, இது டிசம்பரில் தேர்வு நடைபெறும். அடுத்து பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் 51 காலி பணியிடம் மார்ச் 2026 தேர்வு நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு, இன்னும் வந்துட்டு அவங்களோட பேசிஸில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7535 காலி பணியிடங்கள் மொத்தமாக இருக்குது அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7500 பணியிடங்கள் அவங்க ஃபில்லப் பண்ணாலே நமக்கு ஓரளவுக்கு போதுமான ஒன்றா இருக்குது. வருடம் 15000 வந்துச்சு, இப்போ ஏன் 7000 வருது அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். ஸோ ஒரு வருடமும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபில் பண்ணுறாங்க, ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் வேகண்ட் கூடுறது குறையிறது அப்படின்றது இருக்கும். பட் இதில் இருக்கிறத ஃபில்லப் பண்ணாலே நிறைய பேருக்கான வாழ்வாதாரம் இருக்கும். அதை விட மெயினாக நம்ம வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் வேகண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் பர்சனலாக. ஸோ அதே போல் தான் வருடம் நடந்திருக்கு. டிஆர்பி தரப்புலேருந்து தேர்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட அவங்க வேகண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.